முடிச்சு 4. வேதசக்தி மருத்துவம் என்பது ஆற்றலை அடிப்படையாக கொண்ட மருத்துவமாகும். ஆற்றல் உடலில் தங்கி இயங்கும் புள்ளிகள் வேதிப்புள்ளிகள் என்றழைக்கப்படும். வேதிப்புள்ளிகள் அதன் தனித்த இயக்கத்திற்கேற்ப வர்மம், காலம், கொல்லி, முடிச்சு என வேறுபடுத்தி அழைக்கப்படும். அத்தகைய ஆற்றல் கொண்ட வேதிப்புள்ளிகளில் செய்யப்படுகின்ற சிகிச்சை முறைகள் நோய்களை நீக்க வல்லது. இந்த வீடியோ ஏற்கனவே வாத்சல்ய பாவம் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிறப்பு நிலை குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக மட்டும். இத்திட்டத்தில் நேரடி பயிற்சி பெறலாம். இந்த வீடியோவை மட்டும் பார்த்து வேதிப்புள்ளி சிகிச்சை செய்வது உகந்ததல்ல. நேரடி பயிற்சி இல்லாமல் இந்த வீடியோவை மட்டும் பார்த்து குழந்தைகளுக்கு வேதிப்புள்ளி சிகிச்சை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அவரவர்களே அதற்கு பொறுப்பாவர். குழந்தைகளை வேதிப்புள்ளி சிகிச்சைக்காக தொடுவதற்கு முன்னர் பெற்றோர்கள் தங்கள் கை நகங்களை வெட்டி ஒழுங்கு செய்திருத்தல் வேண்டும். வேதிப்புள்ளிகளுக்கென குறிப்பிட்ட மாத்திரை அதாவது அழுத்தம் கொடுத்தல் வேண்டும். இதை நேரடி பயிற்சி மூலம் தெரிந்து கொண்டு சிகிச்சை கொடுப்பது நன்று. ஒவ்வொரு வேதிப்புள்ளியின் இடத்தை கண்டறிவதற்கு விரல் அளவுகள் குறிப்பிட்டிருப்பது குழந்தையின் கை விரல் அளவை குறிக்கும். இந்த 4 முடிச்சுகளும் முதுகெலும்பில் அதாவது தண்டெலும்பின் மேல் உள்ளது. முதல் முடிச்சு சரமுடிச்சு. இந்த சரமுடிச்சு உள்ளது கழுத்தெலும்பும் முதுகெலும்பும் சந்திக்கும் இடத்தில் உள்ளது. இரண்டாவது முடிச்சு துன்னல் முடிச்சு. இந்த முடிச்சு சரமுடிச்சிலிருந்து 10 விரல் கீழே முதுகெலும்பின் மேல் உள்ளது. 2 சிப்பி எலும்புகளுக்கும் மத்தியில் இந்த முடிச்சு உள்ளது. அங்கிருந்து 6 விரல் கீழே தண்டெலும்பின் மேலே பாச முடிச்சு உள்ளது. 12வது விலா எலும்பு முடியும் இடம்தான் இந்த பாச முடிச்சு. 4வது முடிச்சு கும்பக முடிச்சு. இந்த கும்பக முடிச்சு முதுகு தண்டெலும்பின் கீழ் அடுக்கெலும்பு என்று சொல்லக்கூடிய சேக்ரம் என்ற பகுதியில் உள்ளது. இனி இதனுடைய இயக்குமுறை தெரிதல் வேண்டும். நடு 3 விரல்களின் நடுப்பகுதியால் இந்த 4 முடிச்சுகளையும் தொட்டு இயக்க வேண்டும். சரமுடிச்சின் மேல் நமது வலது கை நடு 3 விரல்களின் நடுப்பகுதியால் தொட்டு 3 முறை குழந்தையின் உடலின் வலது பக்கம் நோக்கி சுழற்சி செய்து 3 முறை இடது பக்கம் நோக்கி சுழற்சி செய்து மேலிருந்து கீழாக தண்டெலும்பின் மேலே மிதமாக தடவி துன்னல் முடிச்சு வந்து சேர்ந்தவுடன் மீண்டும் விரல்களை 3 முறை வலது பக்கமாகவும் 3 முறை இடது பக்கமாகவும் சுழற்சி செய்தல் வேண்டும். மீண்டும் அங்கிருந்து கை விரல்களை மிதமாக கீழ் நோக்கி தடவி பாச முடிச்சை அடைந்தவுடன் மீண்டும் 3 முறை வலது பக்க சுழற்சியும் 3 முறை இடது பக்க சுழற்சியும் செய்தல் வேண்டும். மீண்டும் அங்கிருந்து கைகளை தண்டெலும்பின் வழியாக தடவி கும்பக முடிச்சை வந்து சேர்ந்தவுடன் குழந்தையின் உடம்பின் வலது பக்கம் நோக்கி 3 சுழற்சிகளும் இடது பக்கம் நோக்கி 3 சுழற்சிகளும் செய்து நிறுத்தல் வேண்டும். இந்த சுழற்சிகளை செய்கின்ற பொழுது குழந்தையை குப்புற படுக்க வைத்திருக்க வேண்டும். குழந்தையின் இடது பக்கமாக நாம் நின்று மேலிருந்து கீழாக ஒவ்வொரு முடிச்சாக அசைத்து வருதல் வேண்டும். இவ்வாறு அசைத்து வருகின்ற பொழுது நம் கைகளுக்கேற்ப நாமும் குழந்தையினுடைய கால் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்தால்
அழுத்தம் மிதமாகவும் நன்மை பயப்பதாகவும் இருக்கும்.